ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். வீட்டில் பிறந்த நாள் வருதா, திருமண நாள் வருதா, நியூ இயர் வருதா, கிறிஸ்மஸ் வருதா, ஈஸ்டர் வருதா, ஏதாவது முக்கியமான நாட்கள் வருதா, நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க, நல்லது. அதோடு நிறுத்திடாதுங்க, ஏழைகளை நினைவு கூறுங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. நமக்கு பல வருஷத்துக்கு முந்தைய நியூயார்க்கில் பயங்கர குளிர் நேரம், அமெரிக்காவில் கிறிஸ்மஸ் அந்த சீசன் டைம் பயங்கரமாக இருக்கும். கார்களில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஏழை பையன் கிழிஞ்ச துணியோடு அழுக்கு வஸ்திரத்தோடு அவன் ஒரு கடை வீதியில் நின்று கொண்டிருக்கிறான். யாரும் கண்டுக்கிடலை. ஒரே ஒரு பெண்மணி அவன் கிட்ட போய் விசாரித்த போது அவன் அனாதை என்று கண்டு கொண்டார்கள். கடையில் போய் புதிய நல்ல குளிர் தாங்குகிற வஸ்திரமெல்லாம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வெண்ணி போட்டு துணியை முக்கி காலை கழுவி துடைத்த போது 2 கால்களிலும் திடீரென்று பார்த்தார்கள், துவாரத்தை பார்த்தார்கள். அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன துவாரம் என்று பார்ப்பதற்குள்ளாக ஆளில்லை, மறைந்து விட்டது. 2000 வருஷத்துக்கு முந்தி நம்மிடத்தில் உலாவின கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் உலாவுகிறார். தேவன்படி தரிசனமாகிறார். கண்ணீரோடு, இயேசுவே உம்மை சந்திக்க பாக்கியம் தந்தீரே, உமக்கு நன்றி என்று வேண்டிக் கொண்டார்கள். ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படித்தான் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 14:13. ஆமென். நீ விருந்து பண்ணும்போது, அதாவது என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, விருந்து சந்தோஷத்துக்கு என்று கொண்டாடப்படுகிறது. விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும், ஏழைகள் பிசிக்கல் சேலஞ்ச், ஊனர்கள், சப்பானிகளையும், அதான் நடக்க முடியாதவங்க, குருடரையும் அழைப்பாயாக, பார்வையில்லாதவங்களை அழைப்பாயாக. நான் தாழ்மையாக சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை. எனக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைத்தார். எல்லாம் டிகிரியோல்டாக மாறினாங்க. என்னுடைய மூத்த மகன் அரபு தேசம் போனான். அவனுக்கு முதல்ல திருமணம். அவருடைய திருமணத்தின் போது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு முதியோரில் இருக்குது. 3 நேரம் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க கிருபைகளை கர்த்தர் தந்தார். மற்ற 3 பிள்ளைகளுக்கும் திருமணத்தின் போது என்ன செய்வேன் தெரியுமா? 100 டோக்கன் கொடுத்து பார்வையற்ற என் நண்பர்களை கூட்டிகிட்டு வருவேன். ஆமேன். அவங்கள முதல் பந்தியில் உட்கார வச்சு பரிசுகளை கொடுத்து, வழிப்புறையான செலவுக்கு பணங்களை கொடுத்து, ஆமேன், அவங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆகாரம் கொடுத்த பிற்பாடு தான் எவ்வளோ பெரிய விஐபின்னு சாப்பிட முடியும். கிருபையாக செய்து முடிக்க தந்தார். இந்த லூக்கா 14:13 தான் என் இருதயத்தில் பதிந்து விட்டது. நீங்கள் செய்கிறீங்களா? ஏழைகளை உபசரிக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். கண்ட இந்த ஏழை இடத்துல சிநேகிக்க முடியாவிட்டால் காணாத தேவனிடத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உபசரிக்க மறந்து விடாதுங்கள். அந்நியர்களை உபசரிக்க மறந்து விடாதுங்கள். அதனால் அறியாமல் அநேகர், ஆமென், தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாளுக்காக நன்றி. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏழைகளுக்கு உதவ கிருபை தாரும். நன்மை கிருபை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.